இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரிவள்ளல் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாரிவள்ளல், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? அம்ருத் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த கண்டையமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சிவசங்கர். இவர் நெய்வேலி அருகே உள்ள தொப்புளி குப்பத்தில் உள்ள தனது உறவினர் இல்ல திருமண நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாரு. இன்று காலை எதேர்ச்சியாக அவர் நெய்வேலி முதலாவது சுரங்கம் அருகே சென்றிருக்காரு. அதை பார்ப்பதற்காக சென்றிருந்தார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அவர் எச்சரிக்கை செய்து இந்த பகுதியெல்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கை செய்து அனுப்புவதாக சொல்றாங்க. சிறு நேரத்திலே அவர் அந்த முதலாவது சுரங்கத்துக்கு அருகே மயங்கிய நிலையில கீழே விழுந்திருக்காரு. அப்போது அவரை பார்த்த என்எல்சி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சுரங்கத்திலே இறங்கி அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மருத்துவமனையில அவர் பரிசோதிக்கும் போது மருத்துவர்கள் அவர் வறுமொழியிலே இறந்து விட்டதா அவர்கள் தெரிவிக்கிறாங்க. இதையடுத்து சிவசங்கரின் உறவினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, குற்றச்சாட்டா என்எல்சி நிறுவனத்தின் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் இவர் அடிச்சு கொண்டுட்டு தான் சொல்லி அங்க நெய்வேலி அருகே உள்ள மன்னாரக்குப்பம் பேருந்து நிலையம் அருகே இப்ப உறவினர்கள் சாலை முறையில் ஈடுபட்டு இருக்காங்க. இவர் இறந்ததற்கான உண்மையான காரணம் தெரியும் வரை இந்த போராட்டமானது தொடரும். அடிக்கடி இது போல இந்த பகுதியில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுனால இது உண்மைத்தன்மை தெரியும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் சொல்லியிருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்த நெய்வேலி தெர்மல் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு இப்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.